ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நேற்று எபிசோடில் தங்கராஜ் பண்ண விஷயத்த கண்டிப்பாக இவர் பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு சொன்ன ஆடியன்ஸ் எல்லாரும் இன்னைக்கு எபிசோடை பார்த்துட்டு அதே விஷயத்த பண்ண ரேவதியை இவங்க பண்ணது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா. விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க அழகு அழகு சீரியலோட இன்னையோட எபிசோடை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நேத்தோட எபிசோட்ல மதியோட வேலை போயிடுச்சு, அதுக்காக அவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் அதிகமாக பேசப்பட்டுச்சு. என்ன அப்படின்னா, ரேவதி அவங்க அம்மா பயங்கர கொடுமைக்காரங்க, அவங்க 2 மருமகளையும் பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு இருக்கிற உண்மையை தெரியாம அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்ன விஷயத்த அவங்க ஹஸ்பண்ட் அப்படியே எடுத்துட்டு வந்து போட்டு கொடுத்துட்டாரு அவங்க மாமனார் மாமியார் கிட்ட. சும்மாவே மாப்பிள்ளை தங்கராஜ் எது சொன்னாலும் நம்புறவங்க இதை சொன்னா சும்மா நம்பாமையா போயிட போறாங்க. ரேவதி இருக்க உண்மையை தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னாலும் அவங்க சொன்ன ஆள் தான் தப்பு. அவங்க பர்சனலாக ஷேர் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயத்த அவர் எடுத்துட்டு வந்து கோத்து விட்டதே தப்பு. கோத்து விட்டது மட்டும் இல்லாமல் எல்லார் முன்னாடியும் மன்னிப்பும் கேட்க வச்சாரு. இதுக்காக ரேவதி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்க. அப்படி தான் நேத்தோட எபிசோட் முடிஞ்சது. ஆனால் இன்னைக்கோட எபிசோட் எப்படி இருக்கு தெரியுமா? இந்த மொத்த காண்டையும் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்த ரேவதி, நானாவது இருக்கிறத தான் சொன்னேன், அதுக்கே எங்கள் வீட்டில் இவ்வளோ டென்ஷன் ஆயிட்டாங்க, வருத்தப்பட்டாங்க, அதுக்காக நான் மன்னிப்பும் கேட்டேன். ஆனால் நீங்கள் இல்லாத ஒரு விஷயத்த சொன்னீங்களே, உங்கள் அம்மாவை பற்றி நீங்கள் இப்படியெல்லாம் பேச மாட்டேன், இப்படி பேசுகிறதே தப்பு அப்படின்னு சொல்கிற நீங்கள் உங்கள் அம்மாவை பற்றி என்ன பேசியிருக்கீங்கன்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு தங்கராஜை பார்த்து கேட்குறாங்க. எங்கள் அம்மாவை பற்றி நான் என்ன சொன்னேன் அப்படின்னு தங்கராஜ் கேட்க, உங்கள் அம்மா வளவலன்னு பேசுவாங்க, இப்படி பேசி பேசி தான் எங்கள் அப்பாவையே கொண்டுட்டாங்க அப்படின்னு சொன்னீங்களே ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அவர்கிட்ட இதை கேட்டது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு போய் அவங்க மாமியார்கிட்டையும் கோத்து விடுறாங்க. உங்கள் புள்ள உங்களை பற்றி என்ன சொன்னார் தெரியுமா, இப்படி தான் அத்தை சொன்னார், நீங்கள் தான் மாமனாரை கொண்டுட்டீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சும்மாவே அவங்க அம்மா வளவலன்னு ரொம்ப நேரம் பேசுவாங்க. எபிசோடோட 10 நிமிஷத்தையும் அவங்க பேசி புலம்பி, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்தேன் தெரியுமா, என்ன போய் இப்படி சொல்லியிருக்கேடா அப்படின்னு கேட்டது மட்டும் இல்லாமல் நேத்தாச்சு ரேவதியை அவர் வெறும் மன்னிப்பு தான் கேட்க வச்சாரு. ஆனால் இன்னைக்கு தங்கராஜ் அவங்க அம்மாவோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். ஏன்னா இருக்கிறத சொன்னால் தப்பு இல்லை, மன்னிப்பு கேட்டால் போதும். ஆனால் இல்லாதது பொல்லாததுலாம் பேசினா காலில் விழுந்து தானே ஆகணும், வேறு வழி என்ன இருக்குது? பண்ண தப்புக்கு யாராக இருந்தாலும் மன்னிப்பு கேட்கணும். நல்லா ஏற்றி விட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் உட்காந்து ஓரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்ம சொன்னது தப்பு தானோ அப்படின்னு அவங்களும் ரியலைஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, பாக்யராஜோட அப்பா எப்போவுமே தங்கராஜ்க்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பார். மாப்பிள்ளை எது பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும், அவர் எப்போவுமே சரியாக தான் பண்ணுவார், நம்ம ஃபேமிலிக்கு அவர் என்ன டெசிஷன் எடுத்தாலும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு மாப்பிள்ளைக்கு எப்போவுமே புகழாரம் சூட்டிக்கிட்டு இருக்க பாக்யராஜோட அப்பா இன்னைக்கு என்ன சொன்னார் தெரியுமா? மாப்பிள்ளை இந்த இடத்துல அதை சொன்னது தப்பு, எந்த இடத்துல என்ன விஷயத்த பேசணும் அப்படின்னு சில நேரங்களில் மாப்பிள்ளைக்கு தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு பட்டுன்னு போட்டு உண்மையை உடைச்சிட்டாரு. இவர் வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்தது தாங்க ஆச்சரியம். எப்போவுமே தூக்கி வச்சு பேசுகிறால திடீர்னு ஒரு நாள் என்ன இவர் திடீர்னு உண்மையெல்லாம் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ இவ்வளோ நாள் அவருக்கும் தெரிஞ்சிருக்கு, ஆனால் சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருந்திருக்காரு. இன்றைக்கும் அது அவர் மாப்பிள்ளை முன்னாடி சொல்லலை, தன் மகன் முன்னாடியாச்சும் சொன்னாரே அப்படின்றத சீரியல் பார்க்குற எல்லாரும் ஹாப்பி தான். இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.